அம்மா ஒருவா கூழுக்கு என்ன பாடுபட வேண்டியிருக்கு கடவுளே. கூழை வாங்கிட்டு வந்த நேரம் என்ன சட்டு புட்டுன்னு இந்த 4 மணி வருதான்னு பாரு. இது எப்போ வர, நம்ம எப்போ வீட்டுக்கு போவ? சின்ன பொண்ணு ஏன் வாங்கம்மா, எவ்வளோ நேரம் நிற்காவ? நான் வரேன். ஏன் சந்தி இப்படி ஓடியாரா? ஏற்கனவே உனக்கு தலை சுத்துது இல்ல? ஏக்கா நம்பிட்டீலவா? என்ன சொல்லியா நீ? ஆமாக்கா, எனக்கு தலை சுத்தமுல்ல, ஒன்றும் செய்யலையா? பிறகு கோயில சாமி வந்து மயங்கி விழுந்தா? சரசக்கா, அவங்களுக்கு சாமி வரல, மயக்கம் வரல, எல்லாம் ஒரு நடிப்பு தான். நடிப்பா? ஆமாக்கா, பிறகு என்ன செய்ய? அத்தனை பேர் நிக்காத, அவளோட தாண்டி நம்ம போய் வாங்கிட்டு நிக்க முடியுமா? இன்னொன்னு அத்தனை பேர் வாங்கி முடிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதோ தெரியாது. அதான் நானும் சின்ன பொண்ணு ஒரு சின்னதா பிளான் போட்டு அந்த அன்னைக்கு 3 சட்டி நிறைய இப்ப கூழ் வாங்கியாச்சு. ஏ பாவியா, ஒரு கூழுக்காண்டியா இப்படி நாளா நடிச்சிட்டு தெரிஞ்சியா? நான் என்னமோ ஏதோன்னா நினைச்சேன். வேற என்னக்கா செய்ய முடியும்? எல்லாரும் நமக்கு முன்ன வந்து நின்னுட்டாள்வ, எல்லாரும் பெரிய பெரிய சட்டியா வச்சிருக்காள்வ, வாங்கிட்டு போயிருவாள்வ. நம்ம அவ்வளவு நேரம் நின்று நமக்கு கிடைக்கலன்னா நமக்கு சங்கடமா இருக்கும்ல. அதுக்காண்டி இப்படியா சதி பண்ணுவாவே? கோயில வச்சு சாமி இந்த மாதிரி நடிக்கிறதுலாம் நல்லதுக்கா? சாமி குத்தம் ஆயிட்டுனா என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுக்கா. ஒரு ரூபாய் கூழுக்கா சாமி வந்து தண்டனை கொடுத்துற போகுது. என்னமோ போங்கம்மா, நானும் தெரியாமலாம் நம்பிட்டேன். ஏன் நடிப்பு அப்படி இல்லக்கா? எப்படி மயங்கி விழுந்தேன் பாத்தீங்களா? அப்படியே நிஜமாவே தலை சுத்தி விழுந்த மாதிரி விழுந்தோம்லா? சரி 4 மணி நீட்டாம அவ்வளோ பாத்திரத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு போவோம் வாங்க. சரி சின்ன பண்ணி, இருக்கிறதே பெருசு நான் எடுத்துக்கிட்டேன்னு. ஏக்கா, இருக்கையிலே சின்ன பாத்திரம் தான் உங்களுக்குள்ளது, பெரிய பாத்திரம் ஏன் குள்ளதுக்கா? ஏன் குள்ளதுனாலும் பரவாயில்ல, என் மாமியா கிளவி கொண்டு வந்த பாத்திரம் அது. அது சும்மையே எங்க அம்மா வீட்டு சீதனம்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடு வந்த பாத்திரத்தை உங்க வீட்டு பாத்திரத்தை எடுத்துட்டு போங்கக்கா. இப்படி பேச சின்ன பொண்ணு, நான் என்ன பாடுபட்டு கூழ் வாங்கறதுக்கு உதவி பண்ணேன் உனக்கு? இவ்வளவு பாடுபட்டு சின்ன இடத்துல கொண்டு போதுக்கா? அதெல்லாம் முடியாது. நான் பெரிய பத்திரத்தை தான் தூக்கிட்டு போவேன். உன் மாமியாட்ட நீ என்னத்தையும் சொல்லிக்கோ. கேட்டா வசந்தி அக்கா தெரியாம மாத்தி எடுத்துட்டு போயிட்டாவே, நாளை கொண்டு வந்து தருவான்னு சொல்லு. 4 மணி என் மாமியா நம்ப மாட்டா. வா, அவன் நம்பினா நம்பாட்டி போறா. என்னமா மாமியாளுக்கு பயந்து நடந்து தான் நடிப்பா. சரசக்கா வழி விடுங்கக்கா. 4 மணி இத்தந்தடி யானத்தை தூக்கிட்டு என்னைக்கு தரப்போதோ தெரியலையே. சின்ன பொண்ணு, இனி இப்படி பண்ணாத சின்ன பொண்ணு. ஆமாக்கா, இனிமே நான் வசந்தி அக்காக்கெல்லாம் இத்தந்தடி பாத்திரத்தை கொடுக்க மாட்டேன், தரமாட்டா பத்தியெல்லாம். நான் அதை சொல்லல. பிறவு என்னக்கா? சாமி விஷயத்துலலாம் விளாடக்கூடாது சின்ன பொண்ணு. 2 பேரும் சேர்ந்து இப்படி நாடகம் மாதிரி இப்படி கூழுவாங்கன்னு அவசியமா? வேணா நம்ம வீட்லயே போட்டு காய்ச்சிட்டு போறது, அவ்வளவுதானே. ஏக்கா, என்ன இருந்தாலும் கோயில்ல ஊத்துத கூழ் மாதிரி வருமாக்கா, அதோட ருசியே தனிக்கா. இவள்கிட்ட பேசி புண்ணியம் கிடையாது. சரி சின்ன பொண்ணு, நான் என் யானத்தை எடுத்துட்டு கிளம்புறேன். வரமா, நீ நேரத்தோட வீட்டுக்கு போ. சரி, நம்மளும் கிளம்புவோம். மாமியா கிளம்பிக்கே இந்த யானம் 10 மணி தெரியல. அப்புறம் நம்ம இங்க இருந்து குடிக்க போற வழியிலேயே பாதியை குடிச்சிட்டு போயிடணும். சிவா, இந்த பயலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எப்போ பார்த்தாலும் இந்த பெட்ரூம்ல கிடந்துக்கிட்டு என்னத்தையோ யோசிச்சுக்கிட்டே கிடக்கான், இல்லாட்டா ஒத்தையிலே சிரிச்சிட்டு கிடக்கான். என்ன நீ சொல்லவும் மாட்டுக்கான். சிவா, சிவா. என்னமா? ஏமாக்கா இப்படி இருக்கா? என்னமா என்னாச்சு? முதல்ல நீ நிமிந்து உட்காரு. ஏமா? உடம்புக்கு என்னமோ செய்யுதா மக்களே? இல்லையம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். பிறகு ஏமாக்கா எப்போ பார்த்தாலும் இப்படி பெட்லேயே படுத்து கிடக்கா, ஒரு சுறுசுறுப்பே இல்லாம? நானும் 2 நாளா பக்கம் முகத்துல ஒரு வெச்சாப்பே இல்லை. என்னம் செய்தா? கெதி இல்லையா? ஆஸ்பத்திரிக்கு நான் போயிட்டு வருமா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் நல்லா தானே இருக்கேன். பிறகு யாம அப்படியே சுருண்டு படுத்து கிடக்கா எப்போ பார்த்தாலும்? மூஞ்சிலே ஒரு வெச்சாப்பே இல்லை, என்னத்தையோ பறிவுடுத்தனக்கால இருக்கு. என்னமோ இருட்டுல கண்டு பயந்துட்டியாமா? அது கண்டு சொல்லாம இருக்கியா? ஒண்ணு மேல விட்டத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்க, அப்படி இல்லாட்டா தன்னை போல சிரிச்சிட்டு உட்காந்துருக்க. எனக்கு பயமா இருக்குல்ல. ஒரு நாள் நீ இப்படி இருந்ததே இல்லை. எம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். எங்க நான் வந்து பேச நேரம் தான் இப்படி பேசியா? அப்படி இல்லாட்டா பேசாட்டி இப்ப எடுத்து கிடக்கா. எங்க இப்ப கூட நான் வந்து பேச போய் தான் நீ பேச, அப்படி இல்லாட்டா நீ பேசவே மாட்ட. முன்னாடிலாம் இப்படியெல்லாம் இருப்ப. நான் ஒரு வேலை செஞ்ச முன்னே எம்மா என்ன வேலை செய்தா எதை செய்தான்னு வீட்டையே சுத்தி வருவா. இப்போ என்னடானா இப்படி உள்ளே முடங்கி கிடக்க. என்னன்னு சொல்லி தொலைய மாட்டுக்க. எனக்கு பயமா இருக்கு. வாரியா பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். எம்மா, அதெல்லாம் வேண்டாம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் நல்லா கெதியா தான் இருக்கேன். நீ கெதியாதான் மக்கா இருக்கா? எனக்கு தான் மனசுக்கே சரியில்லை பத்துக்கோவா. ஆனா பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வருவோம். ஆடி மாசம் பிறந்துட்டு பத்தி அந்த மாசம் பூரா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாலும் புண்ணியம் தான். நீ போய் கும்பிட்டுட்டு வாமா, நான் வரல. இல்லையா, நம்ம ஊர் அம்மா கோயில போய் கும்பிட போறோம், அதுக்குமா வரமாட்டேன்? ஊரே இப்ப கோயிலுக்கு தான் வர போவன்னு இருக்கும். அவ்வளவு ஜனம் வரும் போவோம். அத்தனை வரையும் பார்த்தாலே மனசுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும்ல. அப்படியே பிள்ளையார் கோயில கொஞ்சம் தண்ணி கொதி எரிஞ்சிரும் உனக்கு, அப்பதான் கொஞ்சம் தெளிச்சலா இருப்ப. ஏம்மா, தண்ணி கொதி எரியற அளவுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ நல்லா தான் இருக்கப்பா. ஏன் மன திருப்திக்காண்டியாவது போயிட்டு வருமே. ஏம்மா, வேண்டான்னு சொன்னா விடம்மா, எனக்கு எங்கேயுமே போக வர இஷ்டமே இல்லை. அப்படியே சித்த வீட்லயே இருக்கணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் போல இருக்கு. ஏல ஒரு 10 நிமிஷம் ஆகுமா அங்கே இருக்க கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரதுக்கு? உனக்கு வேற பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கோம், நல்ல வரணும் வேணும். நீ வந்து சாமி கும்பிட்டா தானே அந்த பலன் கிடைக்கும். ஒரு 10 நிமிஷம் நான் போயிட்டு வந்துடும் வா.
ஏம்மா எனக்கு சிறையா இருக்குமா, விடுமா, நீ வேணா போயிட்டு வா. சரிப்பா நீ வராண்டா, நானே ஒத்தையில போய் என் மாமனுக்கு ஒரு நல்ல வழியை கட்டு கடவுளையன்னு கும்பிட்டு வரேன். ஆடி மாசம் அதுவுமா வந்திருக்கேன், ஒரு கோயில் குளத்துக்கு போனா தானே ஒரு நல்ல வரநமையும். நானும் இவனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும்னு 2 வருஷமா வீடு விடா அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நம்மளை பத்தி யாருக்கு கவலை? ஒரு கோயிலுக்கு போற விஷயத்த கூட அம்மா கறி சொல்றதை இப்போ உள்ள பிள்ளைகளை கேட்க மாட்டேங்குது. இவன்லாம் எங்க கடைசி காலத்தை நம்மள பார்க்க போறான்? எம்மா என்னப்பா? சரி நான் கோயிலுக்கு வாரேன். வேண்டாப்பா, நீ அவ்வளவு சங்கடப்பட்டு எனக்காண்டி வரேன்டா. நீ வாட்டுக்கு இந்த பெட்டிலேயே கிட, நான் உன்னை ஒன்றும் கூப்பிடல. நானே போய் என் பிள்ளைக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கடவுளே நல்ல வரணும் வேணும்னு கும்பிட்டுட்டு வரேன். ஏம்மா ஏமா இவ்வளவு கோப்படியா சின்ன விஷயத்துக்கு? ஆமா சின்ன விஷயம், கோயிலுக்கு போய் சாமி கும்பிடன்னு கூப்பிட்டா வரமாட்டேக்கா. இப்ப நீ பெரிய ஆள் ஆயிட்டல, என் பேச்செல்லாம் உன் காதுல விழுமா? ஏ அம்மா என்னமெல்லாம் பேசியாமா நீ? சரி நான் தான் கோயிலுக்கு வாரேன்னு சொல்லிட்டோம்னா இப்போ உன் பேச்ச கேட்க தானே செய்வேன். என்னத்த கேட்ட? ஒவ்வொன்றையும் 10 தடவை சொல்ல வேண்டி இருக்கு. சரி சட்டையை போட்டு கிளம்பி இரு, நான் போய் தேங்காய் பழம் வெத்தலை பக்கலாம் வாங்கி வைக்கேன். ஏம்மா அதுக்கே மெனக்கட்டி பண்ணி போறா? கிளம்பி கோயிலுக்கு போனோம்னா கோயில் வாசல்ல தான் விற்பாங்கல்ல. அங்க எல்லாம் ரேட்டு கூட இருக்குமாக்கா, நம்ம இங்கேயே வாங்கிட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். அங்க 10 ரூபா 5 ரூபா அதிகம் வச்சு விப்பாள்வே. இது வேறையா? சரி நீ போய் வாங்கிட்டு வந்தப்ப கிளம்பி இருக்கேன். எம்மா எம்மா நான் ஏன் இப்படி இருக்கேன், என்ன செய்தேன், ஏன் செய்தேன்னு எனக்கே விளங்க மாட்டேங்குது. அம்மிட்ட என்னத்தை சொல்லி புரிய வைக்க? அந்த பிள்ளைய பார்த்ததுல இருந்தே நான் நானா இல்லை. நேற்று நைட்டு போன் அடிச்சதும் கட் பண்ணிட்டா. திரும்ப எங்க பார்க்க எப்படி பார்க்க எதுவுமே தெரியல. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு. என் கவலை எனக்கு, எங்க அம்மைக்கு அவ கவலை அவளுக்கு. எங்க போய் முடிய போதோ தெரியல. சரி கோயில்ல போய் சாமி கிட்டையாவது சொல்லுவோம், என் பிரச்சனையை தீர்த்து வை கடவுளேன்னு. கண்டேன் 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 ஆதலை கொண்டேன் 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 ஆவலை. ஆஹா என்னம்மா? வா மக்களே செத்து போய் உட்காருவோம். சரிம்மா. யார் பேருக்கு மாச்சுனா? என் மோவன் பேருக்கு பேர் சிவமணி கண்டன், ராசி மிதுனம், நட்சத்திரம் மிருகசீரிசம். அம்மா சொன்னது சரிதான், கோயிலுக்கு வந்தா நல்லது நடக்கும்னு சொன்னா நடந்துருச்சு. ஏன் சிவா, சாமி கும்பிடல என்ன பல்ல கட்டிட்டு எங்க பாத்துக்கிட்டு இருக்கா? சரிம்மா. தின்னாரெல்லாம் எடுத்து வச்சிருக்கேட்டி? வச்சிருக்கேம்மா, ஒரு பேப்பர்ல சுத்தி வச்சிருக்கேன். எம்மா செத்த இதுல இருப்போம்மா. சரி மக்கா. கொஞ்ச நேரம் இப்படி கோயிலை சுத்தி சாமி கும்பிடுவோம், என்ன மனசுக்கு லேசா இருக்கு பாத்தியால. இதுக்கு தான் அம்மா வா வான்னு கூப்பிட்டேன். ஆமாம்மா நம்ம வந்ததுல எனக்கும் நிறைய பலன் கிடைச்சிருக்கு. இதுக்கு தான் பெத்தவா சொன்னா கேட்கணுங்குது. இனிமேலாவது எங்கேயாவது கோயில் குளத்துக்கு போகணுன்னு கூப்பிட்டா வரமாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்லாம சரிம்மா வாரேன் அப்படின்னு பேசி பழகு. சரிம்மா வந்துட்டோம்ல. கடவுளே எல்லாரும் காப்பாத்துப்பா, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். ஏட்டி இவ்வளோ நேரம் இருந்தாச்சு, வீட்டுக்கு போமா? சரிம்மா போவோம். யார் இது? சிவஞான பொண்டாட்டி எனக்கா இருக்கு. என்ன விஷயம், நல்லா இருக்கியா? அடே குருவ மத்தையா, எத்த கெதியா இருக்கலாம்? நல்லா இருக்கேன் மக்களே, பார்த்து பார்க்காத மாதிரி இப்படி உட்காந்துருக்கா. நானா வந்து பேச வேண்டியிருக்கு பத்தியா? ஐயா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லத்த, நான் கவனிக்கவே இல்லை. ஆமாம் உங்களுக்கு மாமியா மரம்லாம் கண்ணுக்கு தெரியவா செய்யும்? அப்படி சொல்ல இங்கத்த, நான் கவனிச்சிருந்தா கண்டிப்பாக பேசியிருப்பேன். என்னத்தையோ சொல்லுதா. சரி எங்கள் அக்கா நல்லா இருக்காளா வீட்டில்? அவளுக்கு என்னத்தையோ நல்லா இருக்காவ. நீங்கள் தாய் மாவட்டம் தான் கோயிலுக்கு வந்தீங்களா? எங்கள் அக்காலையும் கூட்டு வந்துருக்கலாம்ல? அவளுக்கு இப்போ ரொம்ப நடக்க முடியலத்தே, எங்கேயுமே வந்துக்கிட மாட்டாவ. வீட்லேயே சாமியை கும்பிட்டுட்டு இருப்பாவ. நாங்கள் இங்கே கும்பிட்டுட்டு தின்னாரு குங்குமம்னு கொண்டு போனால் வச்சுக்கிடுவாவ. ஆமாம் எனக்கும் தான் நடக்க முடிய மாட்டுக்கு. என்ன செய்ய, மெல்ல மெல்ல அப்படியே வந்து சாமியை கும்பிட்டுட்டு போகிறேன். வீட்டில் ஒரு வேலை செய்யறதுக்கும் நம்மளுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் ஓட மாட்டுக்கு. சும்மையே இருந்தாலும் என்னமோ மாதிரி இருக்கு. அதான் மெல்ல மெல்ல வந்து கும்பிட்டுட்டு போகிறேன். என்ன பேத்தி பொண்ணு ஆச்சியை பார்த்து பார்க்காத மாதிரி இருக்கா? அது ஒன்றும் இல்லத்தே, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது பத்தியா பிள்ளைக்கு. அதான் யாருன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. மகா நீ சின்ன பிள்ளையில கெரியலாமல் வரப்போம்ல அந்த ஆச்சி தான் உன்னைய தூக்கி பார்த்தாவ. உன்னைய தூக்கி வளர்த்தது உங்கள் ஆச்சிக்கு அப்புறம் இந்த ஆச்சி தான். காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிம்மா. ஆச்சி என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அந்த மக்களே கோயிலுக்குள்ளே வச்சு யார் காலையும் விழக்கூடாது. இந்த பகவானை மட்டும்தான் நினச்சி கோயிலுக்குள்ளே விழணும், வேற யார் காலையும் விழக்கூடாது. என்ன ஆச்சி வீட்டுக்கு ஒரு நாள் வா, ஆசீர்வாதம் பண்ணி ஒரு 100-200 கையில் தாரேன். என்ன எத்த அதெல்லாம் வேண்டாம், உங்கள் ஆசீர்வாதம் மட்டுமே உங்கள் பேத்திக்கு போதும். என் பிள்ளைக்கு என் ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கும். பிள்ளை நல்ல பெரிய பிள்ளை ஆயிட்டால, கல்யாணம் எதுவும் பேசி முடிச்சிருக்கியா எப்படி? ஆமாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். படிப்பெல்லாம் முடிச்சுட்டா நீ கெட்டி கொடுக்க வேண்டியதான். ஒவ்வொரு இடமா வருது, எங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இல்லை. சரி பொறுமையாக பார்த்து நல்ல இடமா பார்த்து கொடுப்போமேனு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம் ஒரு தடவைக்கு 10 தடவை என்ன ஏதுன்னு விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் பிள்ளையை கொடுக்கணும். என்ன பசக்குன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுத்துறாதியே. நல்ல போல இருக்கு என் தங்க பிள்ளை.
ஆ சரித்த அப்படி விட்டுருமா, பார்த்து பார்த்தா பண்ணணும் எல்லாம். ஆமா வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தாலும் பாருங்க, ஒத்திக்கு ஒரு புள்ள தானே. ஆமா வீட்டோட மாப்பிள்ளையா தான் பார்க்கணும்னு நினைச்சிருக்கு. சரி சரி. என் மாமனையார் ஒரு எட்டு கூட்டு வந்திருக்க கூடாதா? நாங்க கோயிலுக்கு வரும்போது அவைய வீட்லயே இல்லத்த, வேலை வேலைன்னு வெளியில தான் சுத்திக்கிட்டு இருக்கா. வேற 2 3 கடையாயிட்டு பத்தியெல்லாம் இப்போ அவளத்தையும் ஒரு ஆளே சமாளிக்க வேண்டி இருக்கு. சரி சரி, என் பிள்ளைக்காண்டி நீயும் உன் அவளும் கும்பிட்டுட்டு போங்க பெண்ண. ஆமா அவ்வளவுதான். சரி மக்கா, கோயிலில் வச்சு உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நான் அப்படியே மெல்ல மெல்ல சுற்றி கும்பிட்டுட்டு சாமி கும்பிட போகிறேன். என்ன நீங்கள் சாமி கும்பிட்டேலாம் இனிமே தானாலா? நாங்கள் சாமி கும்பிட்டோம் கும்பிட்டுட்டு தான் வந்து உட்காந்துருக்கோம். இனி போக வேண்டியதான் வீட்டுக்கு. சரி சரி, நான் இனிமேல் தான் கும்பிடணும். நட சாத்தமுன்னா போய் கும்பிட்டுட்டு வந்துருந்தேன். என்ன இன்னொரு நாள் பார்ப்போம். ஆ சரி போயிட்டு வாங்க. கூடிய சீக்கிரம் என் பேத்திக்கு கல்யாண பத்திரிக்கை எடுத்துட்டு என் வீட்டுக்கு வா. என்ன சரி சரி சரி. என் மவனையும் எங்கள் அக்காலையும் கேட்டதா சொல்லிடு. ஆ சரி சொல்லிடுறேன். வரட்டுமா தங்க பிள்ளை? போயிட்டு வரேன். என்ன ஆச்சி? ஆ சரி ஆச்சி, பார்த்து போயிட்டாங்க. முடிஞ்சா வீட்டுக்கு வாங்க. என்ன வரமாலோ வரேன். அப்படியே எங்கள் அக்காலையே மாதிரி என் பிள்ளை என்ன பாசமா பேசுது. பாரு நமக்கா. ஆ சரி ஆச்சி, பார்த்து போயிட்டாங்க. நல்ல குணமா உள்ள ஆச்சிட்டி உடனே சின்ன பிள்ளைல தூக்கி தூக்கி வளர்த்தா பார்த்துக்கோ. நம்ம பழைய வீட்டில் இருக்கல. இப்போ வீடு கட்டி அங்கிட்டு போயிட்டோமா, இவ்வளோ பார்க்கவே முடியல. மகா கோயிலுக்கு அந்த பக்கம் பாயசம் செலவழிச்சிட்டு இருக்காங்க. டீ வா, ஒரு கை வாங்கிட்டு வீட்டு போவோம். எம்மா நாமளாம் அங்கே வந்து நின்று வாங்க மாட்டோம்மா, நீ வேணா வாங்கிக்கோ. ஏட்டி கோயில் பிரசாதம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. வேண்டான்னு யாருமா சொன்னா நீ போய் வாங்கி எனக்கு தான். நான் வந்து வரிசையில் நின்றுலாம் வாங்க மாட்டேன். ஏன் உனக்கு கௌரவம் குறைஞ்சிருதோ வரிசையில் நின்று பிரசாதம் வாங்கினா? ஆமா, என் வயசுக்கு கிளவி மாதிரி நான் வந்து பிரசாதம் வாங்கக்கு வரிசையில் நிற்க சொல்லுதியோ? ஏட்டி இதுல என்ன இருக்கு? முடியாதுன்னு சொன்னா விடமா, புழு புழுங்கா. சரி அலறாத, வெளி இடத்துல வச்சு நான் போய் வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் இங்கே இரு. போ இருக்கேன். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு எது எதில் தான் கௌரவம் பார்க்கன்னு இல்லை. கோயில் பிரசாதம் வாங்குறதுல உனக்கு கிரீடம் குறைஞ்சிருதான். சரி மக்கா, ஐம்பது நேரம் இருந்தாச்சு. அப்படி வீட்டுக்கு போமா? ஏமா அதுக்குள்ள போகணுங்க? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோமே. நான் கோயிலுக்கு வாவான்னு சின்னப்போ வரமாட்டேன்ட்டா. இப்போ கோயிலில் இருந்துக்கிட்டு வரமாட்டேங்க. எனக்கு கோயில்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரணும் போல இருக்குமா. நீ வேணா போய், நான் பின்னாடி வரேன். இவ்வளோ நேரம் இருந்தாச்சுல மக்கா, போவோமே. அந்த பிள்ளை கோயிலுக்குள்ளதான் எங்கேயாவது இருக்கும். பார்த்து ஏதாவது 2 வார்த்தை பேசலான்னு பார்த்தா அம்மா வேற வீட்டுக்கு போகணுங்கால. நான் மட்டும் இங்கே இருந்துட்டு வரேன், நீ போன்னு சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு 1000 கேள்வி கேட்பா. சரி இன்னைக்கு ஒரு நாள் அவளை பார்க்கவாது முடிஞ்சுத, அது வரைக்கும் சந்தோஷம். அதுக்கப்புறம் மற்றது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அம்மா கூட வீட்டுக்கு போவோம். சரிம்மா போவோம். ஆ போகும்போது நேராக வண்டியை வீட்டுக்கு விட்டுறாம மாரியம்மாச்சி வீட்டுக்கு போகிறேன்னு. ஏம்மா திடீர்னு அங்க? ஆமாம் மக்களே, ஆடி 18க்கு நம்ம பூர்வீக வீட்டுக்கே நம்ம திரும்ப வரணும்னு நினச்சிருக்கோம்ல. அன்னைக்கு பால் காய்ச்சி வச்சிருக்கோம்ல, அதான் மாரியம்மாச்சிட்ட ஒரு வார்த்தை அதை பற்றி சொல்லிட்டு போவோமேனு பார்க்கேன். என்ன இருந்தாலும் பெரிய ஆள் பற்றி அவட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோம். எனக்கு ஆடி மாதத்தில் பால் காய்ச்சது கொஞ்சம் ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது. நம்ம பூர்வீக வீட்டுக்கு தான் நம்ம போகிறோம், புதுசாக கெட்டி போகலை. ஆனாலும் ஒரு வார்த்தை அந்த ஆச்சிட்ட கேட்டோம்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அதுக்கு தான் சொல்லுதேன். சரிம்மா ஆச்சி வீட்டுக்கு போயிட்டே போவோம். ஆ சரி மக்களே, போவோமா? ஆ போவோம்மா ஏந்தி. சே அந்த பிள்ளைய இன்னைக்கு நேரில் பார்த்தும் ஒரு 2 வார்த்தை பேசக்கூட நம்மளுக்கு இன்னைக்கு வழி இல்லை. சிவா வாமக்கா, இவையில எங்கேயோ பார்த்துருக்கமே. ஆ நீ போமா, நான் வரேன். ஹலோ மேடம். ஐயோ என்னதான் கூப்பிடுதாவ? மேடம் கொஞ்சம் திரும்பி பாருங்க. கையெல்லாம் உதறுது. திருப்பி என்னத்தை பார்க்க என்னத்தை பேசணும்? எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன். ஏன் அப்படி சொல்றீங்க? எதுவும் உடம்பு சரியில்லையோ? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, மனசு தான் சரியில்லை. ஏன் மனசுக்கு என்ன செய்தான்? என்னன்னு சொல்ல தெரியல. ஆனா நானா இல்ல. ஏ சிவா, அங்க என்ன செய்த? எம்மா சாவியை காணும் தேடிட்டு இருக்கமா, ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவேன். நிஜமாவே சாவியை காணுமோ? சாவியெல்லாம் இருக்கதான் செய்து, என் மனசு தான் காணும். அதான் எங்க போச்சுன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க போச்சுன்னு தெரியலன்னா போலீஸ்லன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியதானே? எங்க போச்சுன்னு போலீஸ்காரங்களுக்கு எப்படி தெரியும்? யாருக்கிட்ட என் மனசை பறி கொடுத்தனோ அவங்களுக்கு தானே தெரியும். யாத்தையே இவ பேசுறது எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருத. என்ன சொல்ல போறப்போ தெரியல. கடவுளே. மேடம் கொஞ்சம் திரும்பி பாருங்க. கிடைக்கிறதே ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தான். அதுலயும் நீங்க உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன்? சொல்லுங்க. இப்போ கிடைச்ச மாதிரி சந்தர்ப்பம் எல்லா நேரத்துலயும் கிடைக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. அடுத்து நம்ம எப்போ பார்ப்போம்னு ஏதாவது ஐடியா இருக்கா? எனக்கெல்லாம் ஒரு ஐடியாவும் இல்லை. இன்னைக்கு பார்த்த மாதிரி என்னைக்காச்சும் பார்க்க முடிஞ்சா பார்ப்போம், அவ்வளோதான்.
இந்த பிள்ளைகிட்ட ஃபோன் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லிடுவோமா? என்னமோ தப்பாக எடுத்துக்கிடுவாளோ? வேற வழி இல்லை, தப்பாகவே எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபோனில் பேச நான் தான்னு சொன்னாதான் அவள் ஃபோன் எடுத்து பேசுவா அடுத்து. இதே மாதிரி இன்னொரு நாள் எப்படி வாய்க்கும் நமக்கு? நான் தான் ஃபோன் பண்ணேன், அது என் நம்பர் தான், எடுத்து பேசுன்னு சொல்லிட்டா பேசுவல்லா. நான் போட்டா? ஏன்பா ஒரு 5 நிமிஷம் கூட நின்று பேச மாட்டீங்களோ? அதுக்கு இல்லை, எங்கள் அம்மா தேடிட்டு வந்துடுவா. அவள் வர முன்னே நானே எங்கே போயிட்டோம்னா நல்லதில்ல, அதுக்கு தான் கேட்டேன். ஷூ. சரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? நான் சொல்லிட்டேன்னு நீங்களே தப்பா நினைச்சிடக்கூடாது. இல்லை, நினைக்க மாட்டேன், சொல்லுங்க. நான் நேற்று நைட்டு உங்களுக்கு ஃபோன். ஏன் மகா? என்னம்மா? ஏடி, இந்த பாயசத்தை கொஞ்சம் வாங்க வா, கை சுடுது. அந்த வாரம்மா, நான் போறேன், எங்க அம்மா கூப்பிடுதா. ஒரு நிமிஷம். ச்சே, இவ்வளோ தூரம் பேசியும் நான் ஃபோன் பண்ணுதேன் எடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லாமல் விட்டுட்டேனே. இன்னைக்கு ஏதோ யோகா இருக்க போய் நான் அவளை பார்த்துட்டேன், பேசிட்டேன். நாளைக்கு அவள் குரலை கேட்கணும் ஆசையாக இருக்குமே, நான் எப்படி பேசுவேன்? கைக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுட்டேனே. இனி எப்போ அவளை பார்ப்பேன், எப்படி பேசுவேன்? ஏ சிவா, இன்னும் பைச்சாவி கிடைக்கலையால? ரொம்ப நேரம் ஆகுது, எவ்வளவு நேரம் நிக்க? கிடைச்சிருச்சுமா, இந்த வாரேன். என்னப்பா, சாவி கிடைச்சிட்டா? கிடைச்சிட்டுமா. இந்த டிரைவர் எங்க போனாருன்னு தெரியலையே. ஏ தம்பி, டிரைவர் தம்பி, இந்த வாரேம்மா. வண்டி எடுப்பா. சரிங்க மேடம். மகா. என்னம்மா? வா மக்களே, நேராகுது. இந்த வாரம்மா. இவன் ஏன் இப்படி இருக்கான்? வெளியில வந்து இவ்வளவு நேரம் அவன் இப்படியே பைக்கிட்ட நின்றுகிட்டே இருக்கான், வண்டி எடுக்கவும் மாட்டுக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோயிலுக்குள்ள நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு தான் இப்போ முகம் வாடி போய் நிற்கான். எதுவும் கேட்டாலும் இல்லை இல்லைன்றுவான். என்ன கதைன்னு ஒன்றும் புரிய மாட்டுக்கே. ஏ சிவா. என்னம்மா? இல்ல, வண்டி எடுன்னு சொன்ன நேரம் என்ன? எவ்வளவு நேரம் நின்றுகிட்டு இருக்கேனா? வண்டி எடுல. இந்த வண்டி எடுக்கம்மா. உடம்புக்கு என்னமோ பண்ணுதாப்பா? இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். சரி, இப்போ மாரிமாச்சி வீட்டுக்கு தானே போகணும்னு சொன்னேன். ஆமா மக்களே, அங்க போயிட்டு தான் அப்புறம் வீட்டுக்கு போகணும். நேரா வீட்டுக்கு போயிடாத என்ன? சரிம்மா. இவ ஏதோ சொல்ல வந்தாங்க, அதை கேட்கறதுக்குள்ள வந்துட்டோம். இனி எப்போ அவளை பார்ப்போம்? இனி இதே மாதிரி வாய்ப்பு கிடைக்குமா? மகா. என்னம்மா? ஏன் மக்களே, ஏதோ புலம்பிட்டே வர மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் வரேன். பாயசம் சாப்பிட்டது மேலனிக்கு எதுவும் வருதா மக்கா? இல்லைம்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். சரி சரி, திரும்ப எப்போ அவளை பார்ப்பேன்?